இன்னைக்கு முதல் வீக்கெண்ட் எபிசோட். சனிக்கிழமை முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன இருக்க போகுது? கண்டிப்பாக கமருதீனுக்கு ஒரு பாயசம்னா வெளியே அனுப்புகிற பாயசம் இல்லை, இது பாவக்காய் பாயசம்னு சொல்லலாம். குடிக்க குடிக்க கசப்பாக இருக்கும், ஆனால் வேறு வழியே இல்லை, வாயை திறந்து உள்ளே ஊற்ற தான் போகிறாங்க. ஏன்னா நேற்று நடந்த ஒரு சண்டையில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. ஒரு ஆளை பிடிச்சி இழுக்கிறது, தள்ளி விடுறது, டே மென்டல் அப்படிங்கிறது, போடான்றது, பைத்தியத்தெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்கன்றது, தேவையில்லாமல் பேசுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவரும் தேவையில்லாத விஷயங்கள் பேசியிருக்காரு. என் காலுக்கு சமண்டா, உன் படிப்பெல்லாம் என் காலில் இருக்க செருப்புக்கு சமண்டா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா நான் என்ன இதில் இருக்கேன் தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவர் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன இது பண்ணியிருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் கமருதீன். ஏன்னா இதை விட்டா நான் வெளியே போய் வேற பொழைச்சிக்குவேன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டிவ்ல, உன் படிப்பெல்லாம் என் காலில் இருக்க ஷூக்கு சமண்டா, அதுக்கு வருவியான்னு இவரும் வாய் விட்டுருக்காரு வாட்டர்மெலன் ஸ்டாரும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசப்படும். பட் ஆனால் பேசப்படும் பொழுது ரெண்டு பக்கம்னு இருக்கும்போது முதல் வாரத்தில் எந்த வாரமும் என்ன சொல்றது, ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினதே இல்லை. அதை சுட்டி காட்டிட்டா கண்டென்ட் வராது என்னை பொறுத்தளவுக்கு. இனி வேற ஏதாவது ஐடியா இருக்காங்க தெரியல, பட் அதை சுட்டி காட்டினது இல்லை இது வரைக்கும். ஏதாவது ஒரு சைடு தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கிற ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க, அவன் எப்போ விழுக போகிறான்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு கண்டென்ட்டுக்கு மெயினான பேஸாக இருக்கும். ஸோ இந்த வாரம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அரங்கம் நிறைந்த பாராட்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முதல் வாரம் அவர் அதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காரு, என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. கடைசியில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் அரங்கம் நிறைந்த கைதட்டல்கள், அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படிங்கிறதுனால இந்த வாரம் எவிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டென்ட்டு. நந்தினி வெளியே போனதுனால அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா கலையரசன், பிரவீன் காந்தி, இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வெளியேறுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நாளைக்கு தான் அதோடைய இதுகள் இருக்கும். ஓகே, டவுசர் அவுக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். அது ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அது பேசப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 இது இருந்தாலும், ஒரு ஆளை கையை பிடிச்சி இழுக்கிறதுல இருந்து, அது என்ன சொல்கிறது, அந்த மேனரிசம், ஒரு ஆள் மேலே டச் பண்ணுறது, ஒரு ஆளை டச் பண்ணி பேசுறது, அப்படி இப்படி பார்வதியோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. பட் இது கொஞ்சம் ரகடாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு பாசிட்டிவாக தான் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படின்னாலும் மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல, அது எப்பயுமே எப்படி வரும்னா, 10 பேர் கூடி நின்று ஒரு ஆளை அடிக்கும் போது அவன் தவறுகள் செஞ்சிருந்தாலும் அது பக்கம் அவன் சைடில் இருக்கக்கூடிய நியாயங்கள், அவன் அநியாயமாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தான் அப்படின்னா 10 தடவை 10 பேர் 10 இடத்துல அடித்தாங்க அப்படின்னா கருணை அப்படின்ற ஒரு விஷயம், சிம்பதி கிரியேட் ஆகி அவனை மாசாக்கி விட்டுருவாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா சோழி முடிச்சு வெளியே போக வேண்டியதான். நேற்று கொஞ்சம் ஒரு நூலளவில் தப்பிச்சிட்டு அப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் நந்தினி கிட்ட மாட்டினாரு. ஏன்னா யார் அவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை அவருக்கு எதிராக பேசிட்டாலும், பாருக்கு எதிராக பேசிட்டாலும், இவர் ஆஜராகி என்ன பண்ணுறாருன்னா வாய் விடுறாரு. ஆமாப்பா அதெல்லாம் தப்புப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு. நேற்று நந்தினி துஷாரை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா துஷார் அழுதான் பக்கத்தில் உட்காந்து, உண்மையிலே நல்ல உள்ளங்கா துஷார் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதை பேசிட்டு இருக்கும், இல்லைப்பா அவன் சரியில்லப்பா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அண்ணா நீங்கள் இந்த ஆமா பட்டம் போடுறதெல்லாம் இங்கே வைக்காதீங்க, வேற எங்கேயாவது போய் போடுங்க, போங்க, இங்கே உட்காராதீங்க, எந்திரிக்காதீங்கன்னு. பார்வதி தான் வாட்டர்மெலன் ஸ்டாரை காப்பாற்றி விட்டது. அதுக்கப்புறம் தான் கமருதீன் நீங்கள் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னார். இவர் எந்திரிச்சு போக மாட்டேன்னாரு, கையை பிடிச்சி இழுத்தாங்க, சண்டை வந்துச்சு, 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டாங்க, கேவலமாக அடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும். பட் எண்ட் ஆஃப் த டே இதுக்கான முழுக்க 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 காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. ஏன் பார்வதி மேலே அந்த பழியை தூக்கி போடுறேன்? பார்வதிக்காக சப்போர்ட்டுக்கு தான் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறாரு. ஏன் அந்த சுய புத்தி இல்லையா? அதுதான் இல்லையே. இது வரைக்கும் நான் சொல்றேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுய புத்தி இல்லாதவர்கள் ஸ்கோர் பண்ணது கிடையாது. சுய புத்தியே இல்லையா, அவன் பேச்சதான் கேட்பியா, சுய புத்தியே இல்லையா, அவன் பேச்சதான் கேட்பியா அப்படின்னு முதல் முறையாக
ஒரு சுய புத்தி இல்லாத ஒரு ஆளை, அதிகமாக யோசிக்க தெரியாத ஒரு வெகுளியான ஆளை வந்து வச்சு விளையாடுறாங்கப்பா அப்படின்னு பார்வதி மேலே நெகட்டிவ்னஸ் இவரால் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. இத்தனையும் பண்ணிட்டு பாருவும் நம்மளுடைய கலையரசனும் சேர்ந்து நேற்று நான் லைவ்ல சொன்ன மாதிரி இவரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த ஆள் மென்டல் மாதிரி பண்ணுறாருன்னு பார்வதி வாய் விட்டாங்க. அந்த ஆளை இனிமேல் சேர்த்துக்கூடாதுன்னு வாய் விட்டாங்க 2 பேரும். நான் நேற்று லைவ்ல அதை தான் சொல்லியிருந்தேன். 100% யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பாருக்கு இந்த ஆளுக்கு ஒரு சண்டை சரியாக வந்துச்சு அப்படின்னா பாரு தூக்கி அமுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 100% அமுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவருக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.